வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான தக்காளி தொக்கு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 7 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு 4 துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சுத்தமான புளியை சேர்த்து மிக்சியில் தண்ணி சேர்க்காம நல்லா ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெறுமனே நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் இப்போ 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி விழுதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். எல்லா தக்காளி விழுதையும் சேர்த்தாச்சு. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மரக்கரண்டியால் இதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். ஈரம் இல்லாத ஒரு மரக்கரண்டி வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளியில் இருக்க அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். ஒரு 5 நிமிஷத்தில் இது மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். வெளியெல்லாம் தெளிக்க ஆரம்பிக்கும்ன்றதுனால ஒரு மூடி போட்டு இதை நீங்கள் குக் பண்ணுங்க. இப்போ இது சலசலப்பு கொஞ்சம் அடங்கியிருக்கு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது மிளகாய் தனியா ரெண்டுமே 1:1 ரேஷியோவில் சேர்த்து அரைச்ச தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை நல்லா சுண்டுற வரைக்கும் அப்படியே விட்டுடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்து செக் பண்ணிக்கலாம். இது சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெந்தயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தூள் அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துருக்கு. இதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூளும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட 2 ஸ்பூன் அடிஷ்னலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக நம்ம இதில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெயும் சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே அப்படியே விட்டுடலாம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான நம்மளோட தக்காளி தொக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10-15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைன்னா ஒரு பீங்கான் ஜாடியிலையோ வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.